ஹை கைஸ், என்னடா அவன் ஏறி நிற்கிறான்னு பார்க்காதீங்க. நம்ம கோழி வந்து புதுசாக முட்டை வச்சிருந்தது. அது வந்து அடை கஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடிக்கு எடுத்து போய் அடை வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து 3 முட்டை எடுத்துக்கிடலாம். 3 முட்டை தான் இருந்தது. 3 முட்டையை எடுத்துக்கிடலாம். அப்புறம் நம்ம போயிட்டு பழைய கோழி அடை வச்சிருந்தோம், அந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே முட்டையை உடச்சி குடிச்சிட்ருக்கு அதுவே. சரி, மேலேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா கை விட்டப்போ கொத்துது, திரும்ப கை விட்டப்போ சரியாக கொத்திடுச்சு. வாய் வேறு சரியாக கூர்ப்பாது. சரி, நானும் லெஃப்ட் சைடில் விட்டு தூக்குனேன் கோழியை. தூக்குனப்போ தான் தெரிஞ்சுது 2 முட்டை தான் இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்த 3 முட்டையை சேர்த்தா 5 முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் டைம் வேறு உட்காருது அடை. பொரிக்குதா இல்லையான்னு நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பழைய கோழி அடை வச்சுருந்தோம்ல, அதே இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு கல் வச்சிடலாம். ஏன் கல் வைக்கிறேன்னா மழை தண்ணி தேங்கும். இந்த கறி வந்து கோழியோட எச்சத்தெல்லாம் உரியும். இந்த மிளகாய் வந்து கோழி பேனை வந்து வர்றது, முட்டை மேலே ஓடுறதெல்லாம் தடுக்கும். இது வந்து இடி இடிக்கிறத கோழிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கடத்தும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.